வணக்கம். நம்மள பல பேர் தி சீக்ரெட் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பாசிட்டிவா நினைச்சா நல்லது நடக்கும். இதுதான் அதோட சுருக்கம். ம் ஆனா ராண்டா பைர்னோட தி சீக்ரெட் டெய்லி டீச்சிங்ஸ் புத்தகம் அந்த தத்துவத்தை எப்படி ஒரு டெய்லி பழக்கமா மாத்துறதுன்னு சொல்லுது. ஆமா, இது வெறும் நம்பிக்கையை தாண்டி இதுல நிஜமான டெக்னிக்ஸ் இருக்கா இல்ல இது வெறும் ஒரு சுய உதவி மிகைப்படுத்தலாம்? இதத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். கரெக்டான கேள்வி. ஏன்னா இந்த புத்தகம் சும்மா பாசிட்டிவா சிந்திங்கன்னு மட்டும் சொல்லிட்டு நிக்கல. ஓஹோ, இது பிரபஞ்ச விதிகள்னு சொல்லப்படுற சில விஷயங்களோட அடிப்படையில வேலை செய்யுதுன்னு சொல்லுது. அதோட மைய கருத்து என்னன்னா, நம்ம எண்ணங்கள், குறிப்பா நம்ம உணர்வுகள் ஒரு விதமான ஃப்ரீக்வன்சிய வெளியிடுது. ஃப்ரீக்வன்சியா? ஆமா, நீங்க ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி. சந்தோஷமா இருக்கும்போது ஒரு ஃப்ரீக்வன்சிலையும், சோகமா இருக்கும்போது வேறொரு ஃப்ரீக்வன்சிலையும் இயங்குறீங்க. பிரபஞ்சம் அந்தந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த விஷயங்களை உங்களுக்கு திருப்பி அனுப்புது. ஓகே, இதுதான் எனக்கு முதல் கேள்வியாவே இருக்கு. இது ஒரு பெரிய காந்தம் மாதிரியோ இல்ல ஒரு போட்டோ காப்பி மிஷின் மாதிரியோ இந்த ஆதாரங்கள்ல சொல்றாங்க. ஆனா எனக்கு இது ஒரு மாதிரி யூடியூப் அல்காரிதம் மாதிரி தோணுது. நல்ல ஒப்பீடு. நீங்க ஒரு பதட்டமான வீடியோவை பார்த்தா யூடியூப் உங்களுக்கு இன்னும் பதட்டமான வீடியோக்களா ரெக்கமெண்ட் பண்ணும்ல. அது மாதிரி நாம கவலைப்பட்டா பிரபஞ்சம் நமக்கு கவலைப்படுற மாதிரி விஷயங்களை தருமா? அருமையான ஒப்பீடு. கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா இங்க ஒரு படி மேல போய் இது வெறும் ரெக்கமெண்டேஷன் இல்ல, இதுவே உங்க யதார்த்தமா மாறுதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது. இதுவே யதார்த்தமா மாறுதா? ஆமா, உங்க வெளி உலக அனுபவங்கள் உங்க உள் மனசோட ஒரு பிரதிபலிப்பு தான். அதனால உங்க வாழ்க்கைய மாத்தணும்னா நீங்க பாக்குற வீடியோக்களை மாத்துற மாதிரி உங்க உள் மனசோட ஃப்ரீக்வன்சிய மாத்தணும். இதுதான் அந்த ஈர்ப்பு விதி. அப்போ என் எண்ணங்களை விட என் உணர்வுகளுக்கு சக்தி அதிகமா? சில சமயம் நான் பாசிட்டிவா நினைக்க முயற்சி பண்ணுவேன், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இல்ல சோகம் இருக்கும். இதுல எது பிரபஞ்சத்துக்கு சிக்னலா போகும்? இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளி. இந்த புத்தகம் உணர்வுகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. அப்படியா? ஏன்னா எண்ணங்கள் மனசுல ஓடுது, ஆனா உணர்வுகள் உங்க உடல் முழுக்க அதிர்வுகளை ஏற்படுத்துது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை விட நீங்க எப்படி உணர்றீங்கன்றதுதான் உண்மையான சிக்னல். இங்கதான் நன்றி உணர்ச்சி, அதாவது கிராட்டிடியூட் ஒரு பவர்ஃபுல் கருவியா வருது. ஆமா, இந்த நன்றி உணர்ச்சி பத்தி நிறைய பேசப்படுது. அது எப்படி உடனடியா இந்த ஃப்ரீக்வன்சிய மாத்துது? உங்க மனநிலைய ஒரு நொடியில மாத்துறதுக்கு இதுதான் ஃபாஸ்டஸ்ட் வழி. நீங்க கோவமாவோ இல்ல சோகமாவோ இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன விஷயத்துக்காக மனசார நன்றி சொல்ல முயற்சி செஞ்சு பாருங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில குடிச்ச காஃபி நல்லா இருந்துச்சு, அதுக்கு நன்றின்னு சொல்லும்போது உங்க மனசுல ஒரு சின்ன பாசிட்டிவ் மாற்றம் வரும். அந்த ஒரு கணத்துல உங்க ஃப்ரீக்வன்சி நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு தாவுது. இது நீங்க தொடர்ந்து செய்யும்போது உங்க இயல்பான ஃப்ரீக்வன்சியே பாசிட்டிவா மாறிடும். அப்புறம் பிரபஞ்சம் உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கும். இது ஒரு பாசிட்டிவ் லூப் மாதிரி. சரி, இப்போ நம்ம ரேடியோ ஸ்டேஷனை சரியான ஃப்ரீக்வன்சிக்கு, அதாவது நன்றி உணர்ச்சிக்கு மாத்திட்டோம். இப்போ நமக்கு வேண்டிய ஒரு விஷயத்த எப்படி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறது? இங்கதான் அந்த 3 ஸ்டெப்ஸ் வருதா? கேளுங்கள், நம்புங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம், இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா நடைமுறையில எப்படி இது சாத்தியம்? ஆமா, இந்த 3 படிகள் தான் இந்த தத்துவத்தோட ஒரு செயல்முறை வடிவம். கேளுங்கள்ங்கிறது உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒரு நல்ல வேலை வேணுங்கிறது பொதுவான கோரிக்கை. ஆனா இந்த கம்பெனில, இந்த பதவியில, இவ்ளோ சம்பளத்தோட ஒரு நல்ல சூழல்ல எனக்கு வேலை கிடைச்சிடுச்சுங்கிறது தான் தெளிவான கோரிக்கை. ஓகே, கேட்கறது ஈஸி. ஆனா 2வது ஸ்டெப்பு நம்புங்கள்ங்கிறது தான் எனக்கு ரொம்ப சவாலா தெரியுது. நான் கேட்ட விஷயம் ஏற்கனவே எனக்கு கிடைச்சிட்ட மாதிரி உணரணும்னு புத்தகம் சொல்லுது. இது வெறும் ஆசைப்படுறதுக்கும் உண்மையா நம்புறதுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. 99% பேர் தோத்து போற இடம் இதுதான். நம்புறதுங்கிறது வெறும் வாயளவுல சொல்றதோ இல்ல மேலோட்டமா நினைக்கிறதோ இல்ல. அப்போ என்ன? உங்க ஆழ் மனசுல அந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு சொந்தம்னு ஒரு அசைக்க முடியாத உண்மையை ஸ்தாபிக்கணும். சந்தேகங்கிறது உங்க சிக்னல்ல வர்ற ஒரு குறுக்கீடு மாதிரி. அந்த இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்க கோரிக்கை தெளிவா போய் சேராது. அப்போ அந்த சந்தேகத்தை எப்படி நீக்கிறது? இங்கதான் விஷுவலைசேஷன் மாதிரி டெக்னிக்ஸ் உதவுதா? கரெக்ட். விஷுவலைசேஷன்ங்கிறது அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்கான ஒரு பயிற்சி. நீங்க ஆசைப்பட்ட கார் ஏற்கனவே கிடைச்சிட்ட மாதிரி, அதோட ஸ்டியரிங்க பிடிச்சு ஓட்டுற மாதிரி, அதோட புது வாசனை, அந்த சந்தோஷம் எல்லாத்தையும் உங்க மனக்கண்ணுல ஒரு படம் மாதிரி ஓட்டி பார்க்கணும். இத திரும்ப திரும்ப செய்யும்போது உங்க மூளைக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் இது ஒரு கற்பனைங்கிறது மறந்து அது ஒரு நிஜமான மெமரி மாதிரி பதிவாயிடும். அந்த நினைவு தான் உண்மையான நம்பிக்கையை உருவாக்கும்.
இது ஒரு சுவாரஸ்யமான உளவியல் கொள்ளும். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. ஒருத்தர் 10 வருஷமா லாட்டரி சீட்டு ஜெயிக்கிறத நம்பி விஷுவலைஸ் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? இது எப்போ நம்பிக்கையா இருந்து எப்போ ஒரு மாயையா மாறுது? இது ஒரு நியாயமான விமர்சனம். இங்க தான் 3வது படியான பெற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறதோட உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன? பெற்றுக்கொள்ளுங்கள்னா சும்மா உட்கார்ந்துட்டு காத்துட்டு இருக்கிறது இல்ல. அது கிடைக்கும் போது நீங்க எவ்வளவு சந்தோஷமாவும் நன்றியோடும் இருப்பீங்களோ அந்த மனநிலையை இப்போதே உங்க இயல்பான மனநிலையா மாத்திக்கிறது. ஓ, அப்போ அந்த ஃபீலிங்கை இப்பவே கொண்டு வரணுமா? ஆமா, நீங்க ஒரு நம்பிக்கையான சந்தோஷமான ஃப்ரீக்வன்சில இருக்கும்போது நீங்க கேட்டது மட்டும் இல்ல, அதுக்கும் மேலான நல்ல விஷயங்களையும் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை அது லாட்டரியா இல்லாம ஒரு புது தொழில் வாய்ப்பா வரலாம். பிரபஞ்சம் எப்படி அதை உங்களுக்கு கொடுக்கும்னு நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அது வரும்போது அதை ஏத்துக்கிற மனநிலையில நீங்க இருக்கணும். ஆ, இது ஒரு குறிப்பிட்ட முடிவுல பிடிவாதமா இருக்கிறத பத்தினதில்ல. மாறா ஒரு பாசிட்டிவான உணர்ச்சி நிலையில வாழ்றத பத்தினதே. சரி, இந்த மனநிலைய ஒரு நாள் முழுக்க ஒவ்வொரு நாளும் மெயின்டைன் பண்றது கஷ்டமான விஷயம். இத ஒரு பழக்கமா மாத்த இந்த புத்தகம் ஏதாவது டெய்லி பயிற்சிகளை சொல்லுதா? நிச்சயமா. இந்த தத்துவத்தை வெறும் அறிவா மட்டும் வச்சுக்காம அத ஒரு வாழ்க்கை முறையா மாத்துறதுக்கு இந்த புத்தகம் சில வழிமுறைகளை கொடுக்குது. உதாரணத்துக்கு வாரத்தோட ஒவ்வொரு நாளையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒதுக்க சொல்லுது. எப்படின்னு சொல்லுங்களேன். புதன்கிழமைனா நல்ல செயல்கள் செய்யறது, அதாவது குட் டீட்ஸ் வென்ஸ்டே. வியாழக்கிழமைனா நன்றி சொல்றது, தேங்க்யூ தர்ஸ்டே. வெள்ளிக்கிழமைனா நல்ல உணர்வுகளை அதிகப்படுத்துறது, குட் ஃபீலிங்ஸ் ஃப்ரைடே. இந்த மாதிரி ஒரு அட்டவணை கொடுக்குது. ஓ, இது ஒரு பயிற்சி மாதிரி. ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட பாசிட்டிவ் விஷயத்துல கவனம் செலுத்தும்போது நாளடைவுல அது நம்ம இயல்பாவே மாறிடும் இல்லையா? ஆமா. அதே மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் வரும்போது என்ன செய்யறதுன்னு இது வழிகாட்டுது. ஒரு நெகட்டிவ் எண்ணம் மனசுல வரும்போது அதை எதிர்த்து சண்டை போடாம அதை ஒரு மேக மாதிரி கடந்து போக அனுமதிக்கணும். ம். சில நேரங்கள்ல வெளியே போ, உனக்கு என்னிடம் இடம் இல்லைங்கிற மாதிரி உறுதிமொழிகளை பயன்படுத்தி அதோட சக்தியை குறைக்கலாம். இது அந்த எண்ணத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறத காட்டுது. இதோட டைத்திங் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த புத்தகம் சொல்லுது. அதாவது நமக்கு வர்றதுல ஒரு பங்கை மத்தவங்களுக்கு கொடுக்கறது. இதுக்கும் ஈர்ப்பு விதிக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு ஆன்மீக நம்பிக்கை மாதிரி இருக்கே. இது ரொம்ப பழங்காலத்துல இருந்தே பல கலாச்சாரங்கள்ல இருக்கிற ஒரு கருத்து தான். ஓகே. இதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக் என்னன்னா, நீங்க கொடுக்கும்போது என்கிட்ட தேவைக்கு அதிகமா இருக்குங்கிற மனநிலைய, அந்த செழிப்போட ஃப்ரீக்வன்சிய பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. பற்றாக்குறைங்கிற எண்ணத்துல இருந்து செழிப்புங்கிற எண்ணத்துக்கு மாறுறீங்க. அப்போ கொடுத்தா அதிகமா வருமா? ஆமா, நீங்க பணத்தை கொடுத்தா அதிக பணம் வரும். நேரத்தை கொடுத்தா அதிக நேரம் கிடைக்கும். அன்பை கொடுத்தா அதிக அன்பை ஈர்த்தீங்க. இது கொடுப்பதன் மூலம் பெறுவதற்கான ஒரு பிரபஞ்ச விதிதானே இந்த புத்தகம் சொல்லுது. சரி, இதெல்லாம் கேட்கும்போது நம்ம வாழ்க்கை முழுக்க முழுக்க நம்ம எண்ணங்கள் உணர்வுகளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்ம வருது. ஆனா இங்க தான் நம்ம கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். நிஜ வாழ்க்கை இதை விட ரொம்ப சிக்கலானது. எதிர்பாராத துயரங்கள், சமூக ஏற்றத்தாழ்வுகள், மத்தவங்களோட செயல்கள்னு நம்ம கட்டுப்பாட்டை மீறின பல விஷயங்கள் இருக்கு. இதை இந்த தத்துவம் எப்படி பாக்குது? இதுதான் இந்த தத்துவத்தோட மேல இருக்கிற மிக முக்கியமான நியாயமான விமர்சனம். இதை இந்த ஆதாரங்களே குறிப்பிடுது. வாழ்க்கையோட சிக்கல்களை இது ரொம்ப எளிமைப்படுத்துதுங்கிறது உண்மைதான். ஆமா. ஒரு கடுமையான வறுமையிலயோ இல்ல நோயிலையோ இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்க பாசிட்டிவா நினைக்காததால தான் இப்படி இருக்கீங்கன்னு சொல்ற மாதிரி இது ஆயிடும். இது பாதிக்கப்பட்டவரையே குற்றம் சாட்டுற ஒரு இடத்துக்கு போகலாம். கரெக்ட். இது ஒரு விதமான டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி ஆயிட வாய்ப்பு இருக்கு. அதாவது உண்மையான சோகம், கோபம் மாதிரி உணர்வுகளை அடக்கிட்டு போலியா பாசிட்டிவா இருக்க முயற்சி பண்றது. இது மனசுக்கு இன்னும் அதிக பாதிப்பை தராதா? மிகச்சரி. உண்மையான உணர்வுகளை புறக்கணிக்கிறது ஆரோக்கியமானதே இல்ல. இந்த போதனைகளை ஒரு கருவியா பயன்படுத்தணுமே தவிர யதார்த்தத்துக்கு மாற்றா நினைக்கக்கூடாது. அப்போ இதை எப்படி ஒரு சமநிலையோட அணுகிறது? உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரே விஷயம் உங்க உள்மனம்தான். வெளியில நடக்கிற ஒரு விஷயத்த உங்களால மாத்த முடியாம போகலாம். ஆனா அந்த விஷயத்துக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கங்கறத உங்களால தேர்ந்தெடுக்க முடியும். அந்த உள்மன வலிமையை வளர்க்கறதுக்கான ஒரு கருவிதான் இது. அப்போ நேர்மறையா சிந்திக்கிறது, நன்றியோடு இருக்கிறதெல்லாம் நல்லதுதான். ஆனா அதே சமயம் தேவையான இடங்கள்ல யதார்த்தமான செயல்களை செய்யறதும், தேவைப்பட்டா மனநல ஆலோசனை பெறதும் அவசியம். அப்படிதானே? அதுதான் இதோட சரியான அணுகுமுறை. உங்க உள் மனச மாத்துறது முதல் படி. ஆனா அதுக்கேத்த செயல்களை வெளி உலகத்திலயும் செய்யணும். ஒரு புது வேலை வேணும்னு விஷுவலைஸ் பண்றது மட்டும் பத்தாது. அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வேலைகளுக்கு விண்ணப்பிக்கவும் செய்யணும்.
ரெண்டும் சேரணும். ஆமா, இந்த ரெண்டு சேரும்போது தான் உண்மையான மாற்றம் நடக்குது. இது ஒரு மந்திரக்கோள் இல்ல, ஆனா வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை. ஆக இன்னைக்கு நாம தி சீக்ரெட் டெய்லி டீச்சிங்ஸ் புத்தகத்தோட சாரத்தை ரொம்ப விரிவாவே பார்த்தோம். நம்ம உணர்வுகள் ஒரு ஃப்ரீக்வன்சியை வெளியிட்டு அது நம்ம யதார்த்தத்தை எப்படி உருவாக்குது, நன்றி உணர்ச்சி மூலமா அதை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்தலாம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் இதோட வரம்புகளையும் இதை எப்படி ஒரு சமநிலையான கண்ணோட்டத்தோட அணுகணுங்கிறதையும் விவாதிச்சோம். நச்சு நேர்மறைய தவிர்த்து இத ஒரு உள்மன வலிமைய வளர்க்கிற கருவியா பார்க்கணுங்கிறத தெளிவுபடுத்தணும். இந்த உரையாடலுக்கு பிறகு நீங்க சிந்திக்க ஒரு விஷயம், உங்க வெளி உலகம் உங்க உள் உலகின் பிரதிபலிப்புன்னு இந்த புத்தகம் சொல்லுது. இன்னைக்கு உங்க வாழ்க்கைய ஒரு கண்ணாடிய பார்க்கும்போது அந்த பிரதிபலிப்பை பத்தி வருத்தப்படுறதை விட அந்த பிரதிபலிப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற உங்க உள் மனசுல எந்த உணர்ச்சிக்கு நீங்க அதிக சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அந்த ஒரு உணர்ச்சியை மட்டும் ஒரு சின்ன நன்றி உணர்ச்சியா இன்னைக்கு உங்களால மாத்த முடிஞ்சா நாளைக்கு கண்ணாடியில என்ன வித்தியாசம் தெரியக்கூடும்? யோசிச்சு பாருங்க.